ஓம் சாய்ராம். பாபா பிரேயர் என்கின்ற இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரமானது சாய் உபாசகர் குருஜி சாய் சித்தர் சாய்ராம்ஜி அவர்களால் நிறுவப்பட்டு இன்று சாய் பக்தர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக உள்ளது. நமது பாபாவின் பிரார்த்தனை கோபுரத்திற்கு நேரடியாக வர இயலாதவர்கள் அனைவரும் இந்த 8608 என்ற கைபேசி எண்ணில் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்டேஸ் மெசேஜ் ஆகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ தங்களது பிரார்த்தனைகளை அனுப்பினால் அதை குருஜி சாய் சித்தர் சாய்ராம்ஜி அவர்கள் படித்து சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கண்டிப்பாக நிறைவேறும்படி செய்வார். இதோ உங்களுக்கான பிரார்த்தனை. ஓம் சாய்ராம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் சாய்ராம். நம்முடைய இந்த பிரார்த்தனையிலே சாயப்பாவனுடைய பிரார்த்தனையிலே பொன்சியா என்கின்ற மகள் பிரான்சிலிருந்து வந்து உங்களுடைய பேத்தி அவளுடைய அண்ணன் சுஜிதரன் என்கின்ற இலங்கையிலே வாழுகின்ற அந்த பையனுக்காக பிரார்த்தனை செய்கிறார். அவள் செய்கின்ற இந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக நிறைவேறி அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்து அவன் தன்னுடைய குடும்பத்தை வந்து பாதுகாப்பாக வந்து அடைய வேண்டுமென்று அந்த பெண் பிரார்த்தனை செய்கிறாள். அடுத்து கனிமொழி என்கின்ற பெண் மலேசியாவிலிருந்து பிரார்த்தனை செய்கிறாள். அவளுடைய கணவனோடு இணைந்து மீண்டும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அடுத்து சாய் கிருஷ்ணன் தன்னுடைய மகள் ஹேமானு வல்லவி அந்த பெண் தேர்வை எழுதியிருக்கிறார். அந்த தேர்விலே வெற்றி பெற்று நல்லபடியாக அந்த மலேசியாவில் வாழுகின்ற சாய் கிருஷ்ணனுடைய மகள் தன்னுடைய பெற்றோர்கள் விரும்பியவாறு நல்ல மதிப்பெண்ணை பெற்று நல்லதொரு எதிர்காலத்தை பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அவர் தன்னுடைய பழைய வீட்டிலிருந்து வரவேண்டிய பாக்கி தொகைகள் வந்து சேர, அதில் இருக்கின்ற வழக்குக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்ந்து நல்லபடியாக அந்த தொகை வந்து சேர பிரார்த்தனை செய்கிறார். அதுபோல சிங்கப்பூரிலிருந்து ரோசலின் என்கின்ற சகோதரிக்காகவும் இந்த மட்டை தேங்காயை சாயப்பாவிடத்திலே சமர்ப்பிக்கிறோம். அதுபோல திரு தயாபரன் என்கிறவர், அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவருக்காக, அவருடைய வேலைக்காக இந்த மட்டை தேங்காயை வைக்கிறோம். அடுத்து திரு சசிதரன் என்பவர் மலேசியாவிலிருந்து தன்னுடைய கான்ட்ராக்ட் வேலை கிடைக்க வேண்டும் என்று இந்த மட்டை தேங்காயை வைக்கிறோம். திருமதி முத்துலட்சுமி அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து பிரார்த்தனை செய்கிறார். அதுபோல ரங்கன் ரவி என்பவர் சிங்கப்பூரிலிருந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார். நாச்சியப்பன் அவர்கள் காரைக்குடியிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார். திரு தம்பி சக்திவேல் என்பவர் சிங்கப்பூரிலிருந்து தன்னுடைய குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்கிறார். திரு குவைத்திலிருந்து கோவிந்தராஜ் என்பவர் தன்னுடைய குடும்ப நலத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார். திருமதி கமலா என்பவர் கனடாவிலிருந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார். திரு ஜெயக்குமார் என்பவர் மலேசியாவிலிருந்து பிரார்த்தனை செய்கிறார். திருமதி சிவசுப்பிரமணியன் குடும்பத்தினர்கள் குடுவாஞ்சேரியிலிருந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். விருத்த காசி என்பவர் தன்னுடைய மனைவி வாசுகிக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, அவருடைய உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். அதுபோல ஜானகி என்பவர் தன்னுடைய கணவர் அகமது என்கின்ற கணவர் தன்னுடன் வந்து இலங்கையைச் சேர்ந்து
தன்னுடைய குடும்பம் எதிர்காலம் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி நல்ல விதமாக முடிய நாம் அனைவரும் ஒருங்காக இந்த கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த மட்டை தேங்காயை சமர்ப்பிக்கிறோம். இனிவரும் காலங்களிலாவது நல்ல விதமாக அவர்கள் வாழ்ந்து எந்த நோயும் இல்லாமல், யாருக்கும் எந்த நோயும் வராமல், உலக அமைதிக்காகவும் உலக நோய்களெல்லாம் தீர்ந்து உலகமே சுபிக்ஷமாக இருக்க பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.